பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்களோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்வது எனக்கு அதிக சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியம் தியானிக்க போகிறேன். நம்முடைய குடும்பம், அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும், தேவ சமாதானம், அப்புறம் சுகம் இருக்கணும், ஒரு ஆரோக்கியம். வியாதி அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, குடும்பத்தை பாதிக்கிற விஷயம். சில சாப கிரியைகள் நம்ம குடும்பத்தை தொடரும் போது பல ஆசீர்வாத தடைகள், அதெல்லாம் குறித்து ஒவ்வொரு நாள் தியானித்து ஜெபித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா? என்னென்ன தேவை இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்கு எதை ஜெபிக்கணும், பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறீங்களா? அதை வைத்து கொள்ளுங்க, பைபிளோடு வைத்து அதை வைத்து இன்றைக்கும் நம்ம ஜெபம் செய்வோம். சிலர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் ஜெப குறிப்பெல்லாம் அனுப்புகிறீங்க. நாங்கள் ஜெபக்குழுவில் உடனே உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம், சரியா? இப்போ மத்தேயு 6-7 அதிகாரங்கள், இந்த 2 அதிகாரங்களில் முக்கியமான காரியத்தை இயேசு சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவும் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நம்முடைய பரம தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ உங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், அவர் தான் குடும்பத்துக்கு பொறுப்பு. அந்த குடும்பத்தில் தேவைகள் என்பது வருகிறது இல்லை? எல்லா குடும்பத்திலுமே தேவைன்னு ஒன்று இருக்குது. தேவையில்லாத மனிதர்கள் நமக்கு இல்லை. மனிதர்களை பார்ப்பது அரிது. இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் தேவை. அப்புறம் வீடு வாடகை கொடுக்கணும், அதுக்கு தேவை இருக்கிறது. கரண்ட் பில்லு கட்டணும், அந்த தேவை இருக்கிறது. இஎம்ஐ கட்டணும், அதுக்கு தேவை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் நமக்கு பண தேவை இருக்கிறது. பணம் பாவம் அல்ல, பண ஆசைதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆனால் நம்ம அனுதின வாழ்க்கைக்கு பணம் அவசியம். இதிலேயே தடுமாறுகிற பல குடும்பங்கள் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப மனசோர்ந்து போகிறாங்க, கவலைக்குள்ளாகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31-32 வசனம் பாருங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கணும், உங்களுக்கு இந்த தேவை இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவை, அதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது இது கவலைப்படணும். அதனால் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அனுதின தேவை, அந்தந்த மாத தேவை ஆண்டவர் உங்களுக்கு சந்திப்பார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற தேவை உண்டு. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற தேவை உண்டு. அதனால் தேவையில்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் ஒன்றை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? தேவை சந்திக்கப்பட. அப்போ ஆண்டவர் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், மாத வருமானம் கொடுத்திருக்கிறார், அல்லது ஒரு பிஸ்னஸ் கொடுத்து அதில் வருமானம் கொடுத்திருக்கிறார். அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். அதில் நம்ம எதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், நல்ல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பம். ஒரு நாள் அவர் பேசும்போது சொன்னாங்க, நான் சம்பளத்தை வாங்கி கொண்டு முழுமையாக வீட்டுக்கே என்னால் கொண்டு வர முடிவது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க பிரதர்னு கேட்டேன். சம்பளம் வாங்குற அன்றைக்கு கடன்காரங்க எங்கள் ஆஃபீஸ் வாசல்லே நிற்பாங்க. நான் சம்பளம் வாங்கிட்டு வெளியே வரும்போதே வட்டி பணத்தை கொடுத்துடணும். பாதி வட்டி பணமே போயிடுது, பாதி பணம் தான் சம்பள பணத்தில் நான் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன். மளிகை கடை கொடுக்கணும், பால்காரங்களுக்கு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். கணக்கு பார்த்தா மாத கடைசியில் மறுபடியும் கடன் வாங்குகிற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த தேவை என்னை நெருக்குது. சில வருடமாக அப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். மாத கடைசி வந்தால் கடன் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது என்ற வேதனையோடு சொன்னார். நல்ல ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறவங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்க பண்ணி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ ஏன் குறைவுபடுகிறது, ஏன் பணத்துக்கு கஷ்டப்படுகிறான்னு யோசித்து நான் கேட்டேன். தசமபாக ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா, அவங்க சபைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க பெந்தையாஸ் அனுபவம் உள்ள சபைக்கு தான் போகிறாங்க.
அங்கே கட்டாயம் தசமபாகம் கொடுக்க வேண்டும் அவங்க சபை ஒழுங்கின்படி. சொன்னால் தசமபாகமே கொடுக்க முடியறதில்ல, கொஞ்சம் காணியை கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் சொல்லி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. தசமபாகம் கர்த்தருக்குரியது. 10ல் 1 நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்துறணும். அப்போ தானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னேன். அதுதானே முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்கிறீங்களா? என்ன செய்யணும்? இந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே கடன் கொடுத்தவங்க வட்டி பணம் வாங்க வாசலில் நிற்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நாளைக்கு உங்களுக்கு வட்டி பணம் தந்துடுறேன், இன்றைக்கி சம்பள நாள், இதை வாங்கிட்டு போய் நான் ஆண்டோடைய பாத்தில் வைத்து ஜெபிக்கணும், நாளைக்கு உங்கள் பணத்தை தந்துடுறேன், நான் இதுவரை உங்களை ஏமாற்றல, நாளைக்கு தந்துடுறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் மனுஷ தயவு சரி, நீங்கள் பணத்தை கொண்டு வந்து முழுமையாக ஆண்டோடைய பாத்தில் வச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வேலை செய்ய பலன் கொடுத்தீர் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்தீர் ஸ்தோத்திரம், உழைப்புக்கேற்ற சம்பளம் தந்திருக்கிற ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுட்டு தசம பாகத்தை உடனே பிரிச்சிரு, அது கர்த்தருக்குரியது. உங்கள் சபையில் கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுங்க. அதை தான் சபை ஊழியம் நடத்த முடியும். அதை பிரித்து வச்சுருங்க. மீதி பணத்தில் நீங்கள் வட்டி கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சுட்டு பட்ஜெட் போடுங்க. மளிகை கடைக்கு இவ்வளோ கொடுக்கணும், வாடகை இவ்வளோ கொடுக்கணும் குறித்து ஜபம் பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள். முதல் தசம பாகம் கர்த்தருக்குரியதை கொடுத்துருங்க. ஆண்டவுடைய பாத்தில் வச்சு நீங்கள் உங்களுடைய ஆரம்பிங்கன்னு சொன்னேன். சரி, நான் அப்படி முயற்சி பண்ணேன்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்க, ஆண்டவர் அற்புதமாய் கொஞ்ச நாளைக்குள்ள அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். நம்ம வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டாலே இந்த பண பிரச்சனை வெளியே வந்துடலாம். நிறைய தேவை இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு தேவை இருக்கிறது. அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடணும் தேவை இருக்கிறது. இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கி கொடுக்கணும், பல செலவுகள் வருகிறதில்ல. நீங்கள் அது ஆண்டவுடைய பாத்தில் வைத்து ஜெபிங்க. பாருங்க, ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ உங்களது சின்ன குடும்பம், ஒரு பட்ஜெட் போடுங்க. எதுக்கு என்னென்ன செலவு, அதை வைத்து ஜெபம் பண்ணி அந்தந்த மாதம் கரெக்டாக செலவு பண்ணுங்க. கர்த்தர் மீதி எடுக்க உதவி செய்வார். இப்போ எங்கள் குடும்பம், இயேசுடைய குடும்பம் பெருசு. நாங்கள் 300 பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். உங்கள் இது சின்ன குடும்பம், நாங்கள் பெரிய குடும்பம். எங்களுக்கு 300 பேருக்கு சேலரி கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், மிஷினரி ஊழியத்துக்கு பணம் அனுப்பணும், டிவி ஊழியத்துக்கு பணம் அனுப்பணும், பத்திரிக்கை பிரிண்டிங் காசு கொடுக்கணும், நிறைய செலவுகள் இருக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? 2 காரியம். முதலாவது, ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் உபவாச ஜபம். ஒரு முழு நாள் எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். காலை 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். உபவாசம் பண்ணி அந்த மாத ஊழியத்துக்கு ஜெபிப்போம். அந்த மாத தேவைகள் பட்ஜெட் இருக்கும். ஆண்டவரே, இந்த மாதம் பத்திரிக்கைக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், மிஷினரி ஊழியத்துக்கு இந்த பணம் அனுப்பணும், டிவி ஊழியத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த செலவெல்லாம் இருக்குது ஆண்டவரே. அது ஆண்டவருடைய பாத்தில் வைத்து ஜெபம் செய்வோம். நாங்கள் குடும்பமாக உட்காந்து ஹோல் டே உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வோம். அது தேவனுக்கு தெரியப்படுத்தும். இது ஒன்று. 2வது, நீங்கள் அனுப்புகிற காணிக்கை இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறீங்களே, தசம பாகத்தை பிரிச்சிருவோம். தசம பாகத்தை வேறு ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்போம். மிஷினரி ஊழியம், 5 விதமான ஊழியம். அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசி, 5 விதமான ஊழியத்தை சபையில் வச்சிருக்கிறார். 5 விதமான ஊழியத்தை தாங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த தசம பாகத்தை எடுத்து நாங்கள் கொடுப்போம். கேட்குற எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், தகுதியானவர்களை பார்த்து தான் கொடுப்போம். விசாரித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு இந்த மாதம் இந்த பாஸ்டருக்கு அனுப்பு, இந்த சுவிசேஷனுக்கு இந்த அனுப்பு, இந்த தீர்க்கதரிசிக்கு அனுப்பு, இந்த ஊழியக்காரர்களுக்கு கொடு அப்படின்றத நாங்கள் தசம பாகத்தை மற்ற ஊழியத்துக்கு கொடுக்குறோம். அதனால தேவன் குறைவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிறார். வசனத்தின்படி வாழ நம்ம பழகிட்டோம்னா நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அடுத்தது, நீங்கள் பட்ஜெட் போடணும். அதாவது செலவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீண் செலவு உண்டாகிருக்கும். இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய பேர் என்ன ஆகி தெரியுமா, இப்போ செலவுகள் குறைக்கப்பட்டு இருக்கிறாரு. அனாவசியமாக கடைக்கு போகிறது, அனாவசியமான பொருள் வாங்குறது, வாரம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நம்ம வீண் செலவு பண்ணல. இப்போ சிக்கன நடவடிக்கை. நீங்கள் ஹோட்டலுக்கே போக வேண்டாம்னு சொல்லலை, வாரம் போனால் செலவு அதிகமாகுதா, 2 வாரத்துக்கு ஒரு முறை போங்க, குறைச்சி கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் கரண்ட்டு பில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள்.
ரூமு கரண்ட் லைட்டை ஃபேனை கரெக்டாக பயன்படுத்துங்க. சும்மா எரிது ஆஃப் பண்ணுங்க. சும்மா ஓடிக்கிட்டே ரூமில் ஆஃப் பண்ணுங்க. 10% குறைச்சிங்கன்னா பெரிய மிச்சம் வரும். உங்கள் பைக்குக்கு நீங்கள் அந்த பெட்ரோல் போடுறீங்களா, பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு போகிறதுக்கும் பைக் தூக்கிட்டு போகிறீங்க. நடந்து போய் ஜாமான் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் சிக்கன நடவடிக்கை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், பெட்ரோல் பில் குறைஞ்சிரும், கரண்ட் பில்லு குறைஞ்சிரும். நிறைய காரியத்தை சிக்கனமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை முழுமையாக வெளிவந்துடலாம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவன் நம் தேவையை சந்திப்பார். நீங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணுமா, நான் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இங்கே ஃபீஸ் எவ்வளவு, இங்கே ஃபீஸ் எவ்வளவு, இங்கே குறைவாக இருக்குது, இதில் படிக்க வைக்கலாம். ஜெபம் பண்ணி கணவன் மனைவியை தீர்மானம் எடுங்கள். நீங்கள் அவசரம் என் பிள்ளை அங்கே தான் படிக்க வைக்கணும், செலவானாலும் பரவாயில்ல, அப்புறம் கடன் பிரச்சனை கஷ்டப்படுவோம். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், ஞானம் கொடுக்கிறவர் கர்த்தர். அவரை சார்ந்து ஜெபம் பண்ணி ஆலோசனை பற்றி செய்யுங்க. எதுவும் ஞானமாக நீங்கள் செயல்படுங்க. இப்போ எங்கள் ஊழியத்தில் நான் சொன்னேன், குடும்பமாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு 5 ஃபேன் வாங்கினி வைங்க. 5 ஃபேன் வாங்கினா 3 கடையில் நாங்கள் கொட்டேஷன் வாங்குவோம். இந்த கடையில் எவ்வளவு, இந்த கடையில் 3 கடையில் வாங்கினா 3 விலை இருக்கும். இதில் குறைஞ்ச விலை எந்த கடையில் தர்றாங்க, அதுவும் எந்த பிராண்டு வாங்கணும், இது இவ்வளோ தேவையா, இந்த பிராண்டு போடணுமா, இவ்வளோ விலை உள்ள ஃபேன் தேவையா, அதுக்கு நாங்கள் ஒரு பட்ஜெட் கமிட்டியை வச்சுருக்குறோம். அவங்கள்ட்ட அனுப்புவோம். எந்த கடையில் வாங்கணும், அவங்க சைன் பண்ணாதான் குறைஞ்ச விலையில் உள்ளது அவசியமானு கேட்டு அந்த பொருளை தான் வாங்குவோம். அது மாதிரி தான் ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறோம். நமக்கு அது கர்த்தர் கொடுத்த ஞானம் நம்ம அதை நீங்கள் பயன்படுத்தணும். கண்டதையும் வாங்கக்கூடாது. இது ஏன் தேவையா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். இது அவசியமா? இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்டு செஞ்சீங்கன்னா நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கலாம், வீண் செலவு தவிர்க்கப்படும். அதை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதுனால தேவன் எங்கள் ஊழியத்தில் குறைவில்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு மிச்சமும் கிடையாது, கடனும் கிடையாது. அந்தந்த மாதம் அந்தந்த தேவை ஆண்டு சந்திச்சிருவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும், நான் சந்திப்பேன், பயப்படாதங்க. இன்னைக்கு எழுதுங்க, கடன் பிரச்சனை எழுதுங்க. இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, நீ ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய அனுதின தேவை சந்திப்பார். உணவு, உடை, ஒரு வீடு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு பைக்கு தேவைன்னு ஆண்டவர் தருவார். அது மாதிரி உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். அதுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? நீங்கள் அதான் பாருங்கள், பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்போடு எங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். அந்த ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்க, God shall meet all your needs, he will supply all your, உங்களுக்கு தேவையானது எல்லாம் தருவார். அவசியமில்லாத ஆண்டவர் தரமாட்டார். தேவையான அவசியமானது எல்லாம் கர்த்தர் தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வீண் செலவுகள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை விட்டு போகணும். நாங்கள் பணத்தை வீணாக்கக்கூடாது. நாங்கள் கரெக்டாக செலவு பண்ணக்கூடிய ஞானம் வேணும். அதுக்கு நாங்கள் ஒரு மனமாக கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணி பிளான் பண்ணி தான் எதையும் வாங்கணும், செய்யணும். அப்படி ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, அல்லது உங்களுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணுமா, என்ன தேவை இருக்குது? நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. எழுதி வச்சுருக்கீங்களே பேப்பரில், அதை வச்சு ஜெபிப்போம். கடன் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சேர்ந்த முதல்ல நீங்கள் உங்களுடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, கடைசி அவங்களுக்காக. தகப்பனே, இந்த குடும்ப ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் செட்டையின் மறைவுக்குள் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை, இன்றைக்கும் எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வந்தது போல சபையில் எழுப்புதல் வரணும். எங்களுடைய மெய்ப்பரை ஆசீர்வதியும், சபை ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் மாவட்டத்தில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள், எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த கொரோனா முற்றிலும் அழிக்கப்பட்டு கொள்ள நோயிலிருந்து எங்கள் தேசம் முழுமையாய் விடுதலை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரையும் இந்த கொள்ளை நோய் தாக்காதபடி பாதுகாத்து நடத்தும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
இதோ எங்களுடைய மிஷினரிமார்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். இப்போ எங்க தேவைக்காக ஜெபிக்கிறோப்பா தகப்பனே, நாங்கள் வீண் செலவு செய்யாதபடிக்கு, அவசியமில்லாத பொருட்களை வாங்காதபடி கிருபை தாரும். அவசியமான பொருட்களை மாத்திரம் வாங்கி எங்களுக்கு கிருபை செய்யும். நீங்க கொடுக்கிறதுல தசம பாகத்தை உமக்கென்று கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதுல உண்மையா இருக்க கிருபை தாரும். எங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றும். இந்த பண தேவையை சந்தியும். இந்த மாதம் எங்களுடைய தேவையை சந்திங்க. வீட்டு வாடகை கொடுக்க அற்புதம் செய்யுங்க. மளிகை கடைக்கு பணம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாலுக்கு பணம் கொடுக்க உதவி செய்யுங்க. எலக்ட்ரிக் பில் கட்ட உதவி செய்யுங்க. ஃபோன் பில் கட்ட உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா. குறைவில்லாமல் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவீங்க. இனி வாழ்நாள் முழுவதும் நீங்களே எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.